வெல்கம் டு வளமதிஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.33 தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். என் ஆப்ஜெக்ட் இஸ் thrown vertically downward. வாட் இஸ் த ஆக்ஸலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை தென் ஆப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து மேலேருந்து வேர்ட்டிக்கலாக கீழே டவுன்வேர்ட்ஸில் நம்ம வந்து த்ரோ பண்ணுறாங்க. ஓகேவா? அதோட மாஸ் எம்னு வச்சுக்கோங்க, சும்மா எம்னு வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து டவுன்வேர்ட்ஸில் வந்துட்டு அவங்க த்ரோ பண்ணுறாங்க. இப்போது நம்ம நமக்கு என்ன தெரியும், டவுன்வேர்ட்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் விழுதுனாலே அதுக்கு என்ன ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், என்ன ஒரு ஃபோர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் என்ன, 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? அவங்க ஆக்ஸலரேஷன் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஆக்ஸலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ நம்ம ஏ கண்டுபிடிக்கணும். ஏ வந்து அப்போது என்னென்னா, இப்போ இது வந்து எப்படின்னா, டைரக்ஷன் வந்து நமக்கு எப்பயுமே இது எக்ஸு ஒய் இதுதான் பாசிட்டிவ். அப்போது இதுக்கு டவுன்வேர்ட்ஸில் போடுறாங்க அப்படின்னா இது வந்து -y. ஓகேவா? அப்போது நமக்கு ஒய்யோட டைரக்ஷன் என்ன, டைரக்ஷன் வெக்டார் என்ன, ஜே. அப்போது -j கேப்னு வரும். ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு -j கேப். அப்போது ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு -g கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆர் நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா -9.8 j கேப் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே ஆன்சர் கரெக்டு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை.